பிரேக்கப்க்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எழுதின லெட்ரு. இதை படிக்கிறேன் பாருடி. படி. என்னம்மா உருக்கி உருக்கி எழுதியிருக்கிறான் தெரியுமா? மானே தேனே பொன்மானே. அப்புறம் இன்னொரு ஹைலைட்டான ஒரு லைன் எழுதியிருக்கிறான் பாரு. என்னோட ஹார்ட் இருக்கிற வரைக்கும் உன்னை நான் மறக்க மாட்டேனா. அப்ப இப்ப என்ன, அவன் ஹார்ட் வாடகைக்கு போயிடுச்சான்? வாடகைக்கு போயிடுச்சான்னு கேக்குறேன். ஒன்றும் வேண்டாண்டி, அவனோட ஒன்றும் வேண்டாம். இந்த லெட்ரு, அப்புறம் சப்பி போட்ட ஐஸ் குச்சி, அப்புறம் தூக்கி வீசின முட்டாய் கவரு, அவ்வளவு ஏன் அவன் தின்னுட்டு போட்ட பபிள் கம் வரைக்கும் எடுத்து வச்சிருக்கிறாரு. எல்லாத்தையும் கொளுத்தணும். இதோட சேர்த்து எல்லாத்தையும் கொளுத்தணும்டி. அவன் ஞாபகமே எனக்கு வரக்கூடாது. அவனை பத்தி நினைக்கவே கூடாது. அவன் மட்டும் என் கையில கிடைச்சான் இது மாதிரி அவ்வளவுதான். நீங்கெல்லாம் சொன்னப்ப கூட நான் நம்பவே இல்லடி. அந்த ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணு கூட பைக்ல போறது பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. டெய்லி ஹாஸ்டல் முன்னாடி வந்து நிற்கிறது அந்த ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணை பார்க்கறதுக்கு தானே. எனக்கு எப்படி தெரியும்? டெய்லியும் அவ சாப்பாடு கொடுக்கும்போது அது கூட லெட்டர் வச்சு கொடுப்பான்னு எனக்கு தெரியாம போச்சு. என்னானாலும் சரி, என்னால மறக்க முடியாதுடி அவனை. ஏ, நீ எதுக்குடி அழுகுற? இந்த கட்சி போயிடுமா? வேண்டாமா? நிஜமாவே அவன் அப்படி பண்ணியிருக்க மாட்டான்டி. அவ தாண்டி ஏதோ பண்ணிட்டா. அதனால தாண்டி அவன் என்ன விட்டுட்டு போயிட்டா. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவளை பிரேக்கப் பண்ணிட்டு கண்டிப்பா அவன் என்கிட்ட திரும்பி வருவான் பாரு. அது வரைக்கும் நான் அவனுக்கு வேண்டி வெயிட் பண்ணுவேன்டி. நாலெண்ணம் கோல்கெட்டு 5 எண்ணம், வேற என்ன, ஷாம்பு 2 எண்ணம். என்னடி காலையிலே மளிகை சாமான் எழுதிட்டு இருக்கிற? மளிகை கடை ஏதோ வைக்க போறியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் நான் அவனுக்கு வாங்கி கொடுத்தது. இதெல்லாம் நான் திருப்பி வாங்க போறேன். என்ன ஏமாத்திட்டு போயிட்டான்ல அப்படின்னு அவன் சந்தோஷமா இருக்க வேண்டாம். அவனுக்கு என்னென்ன எழுதி வாங்கி கொடுத்தனோ அந்த லிஸ்ட் எல்லாம் எழுதிட்டு இருக்க. இதெல்லாம் அவங்ககிட்ட எண்ணி 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 வாங்கணும். இதெல்லாம் நீ கேட்டோடனே அவன் உடனே உனக்கு கொடுத்துருவானா? கொடுக்க வைப்பேன். அதுக்கெல்லாம் ஐடியா என்கிட்ட இருக்கு. நான் கூட பியர்ஸ் சோப்பு யூஸ் பண்ணது இல்லடி. ஆனா அவனுக்கு பியர்ஸ் சோப்பு, கோல்கெட்டு 1000 ரூபாய், அப்புறம் ஒரு தடவை ஒரு ப்ளூ கலர் டிஷர்ட்டு இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்க. இதெல்லாம் திருப்பி அவங்ககிட்ட வாங்கணும். இதெல்லாம் பத்தாதுன்னு ஒரு தடவை பியூட்டி பார்லர் போகணும்னு சொன்னா அதை கூட்டிட்டு போய் 2000 ரூபாய்க்கு அந்த மூஞ்சிக்கு ஃபேஷியல் வேற பண்ணி கொடுத்தேன். இதெல்லாம் காசு திருப்பி வாங்காம விட மாட்டேன். என்னை ஏமாத்திட்டு போயிட்டான்ல. இதெல்லாம் எப்படி வாங்க போறேன்? எப்படின்னா, இதை மட்டும் கொடுக்கலைன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவேன்னு சொல்லுவேன். அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு போயிட்டு நேரில் போய் பார்த்து இதெல்லாம் உங்கள் பையனுக்கு நான் கொடுத்துருக்கேன், திருப்பி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவேன். அப்படி இல்லைன்னா அவனோட புது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவளுக்கு ஃபோன் பண்ணி இதெல்லாம் சொல்லுவேன்னு சொல்லுவேன். உடனே அவன் வந்துட்டு இது எல்லாத்தையும் திருப்பி தந்துடுவேன். எப்படி என்னோட ஐடியா? என்னடி உனக்கும் கார்த்திக் ஏதோ பிரேக்கப் ஆயிடுச்சாமே? பிரேக்கப்பா? உனக்கு யார் சொன்னா? நம்ம பிரியா தான் சொன்னான். ஓ, அதுக்குள்ள சொல்லிட்டேன்ல. அவன்ல என்ன பிரேக்கப் பண்ணலடி, நான் தான் அவனை பிரேக்கப் பண்ணிட்டேன். ஏன், என்னாச்சு? ஒரு பெரிய கதை. ஒரு நாள் நம்ம காலேஜ் கேண்டீன்ல நானும் அவனும் சாப்பிட போனோம். அப்ப பார்த்தா ஒரு ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணை பார்த்து சிரிக்கிறான். அவளும் சிரிச்சுட்டே இருக்கிறான். அப்பவே தெரியும் எனக்கு எப்போவாவது ஒரு நாள் எவ்வளோத்தான் எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன கழட்டி விட்டுருவான்னு. அதனால நைஸா நானே அவனை பிரேக்கப் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக அவங்ககிட்ட கார் வாங்குன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அவன் ஒரு மோர் கூட வாங்க மாட்டேங்கிறான். சரி, அதான் வேண்டான்ட்டு நானும் அவனை நைஸாக பிரேக்கப் பண்ணி விட்டுட்டேன்.
அதான் விஷயமா? சரிடி, சரி சரி. அவனை சும்மா விடக்கூடாது. ஏன்டா கலர் மண்டையா, உனக்கு என்ன மனசுல பெரிய உண்மைதான் நினைப்பா? நீ என்னை விட்டுட்டு போயிட்டா நான் இங்க உட்காந்து அழுதுட்டே இருப்பேன்னு நினைச்சியா? நீ போனதை நினைச்சு நான் இங்க பட்டாசு கொடுத்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறேன்டா. உன்னை சும்மா விடுவேன் மட்டும் நீ நினைக்காத. அதே மாதிரி உன்னோட புதுசா வந்திருக்கிறாள் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, அவளையும் நான் சும்மா விடவே மாட்டேன். என்னை ஏமாத்திட்டு நீ அவ்வளோ சீக்கிரமா சந்தோஷமா இருந்துருவியா? என்னை ஏமாத்திட்டு நீ எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நல்லா இருப்பியா? நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. என்னை பத்தி உனக்கு தெரியாது. போன வீடா பம்பர் கட்ட மண்டையா.